அடுத்தது அவர்களுடைய கருத்துக்கு பதில் சொல்ல யார் வராங்கன்னு பார்ப்போமா? தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி எத்தனை அடி பாயும்? 16 அடி பாயும். சில குட்டிகள் 16 அடிலாம் பாயறதில்ல, 8 அடிக்கு 80 அடி பாயும். அது பழமொழி, இது புதுமொழி. 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே 16 பள்ளிகள் கலந்து கொண்ட பாரதியார் பற்றிய சொற்பொழிவில் முதல் கன்னி பேச்சு. 8ஆம் வகுப்பு படிக்கும் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. அந்த முதல் கன்னி தமிழிலேயே முதல் பரிசு வென்றவர். அந்த முதற் பரிசும் மூத்த தமிழ் கிழவி ஔவையினுடைய பெயருடைய ஔவை நடராசனிடம் பெற்றது இவரது தனிச்சிறப்பு. சரி, முதல் பேச்சே முத்தாய்ப்பாய் அமைந்தது. அதுவே இவர்தம் தமிழ் ஆய்வுக்கு முன்னுரையாயும் அமைந்தது. ஆசிரியர் மாணவனை வாழ்த்துவதுதானே வழக்கம், இதுதான் மரபு. இவரோ ஆசிரியரையே வாழ்த்த அமைந்தது நல்ல வாய்ப்பு. பாடம் சொல்லிக் கொடுத்த பள்ளி ஆசிரியர் பெற்றார் நல்லாசிரியர் விருது. அந்த ஆசிரியரையே வாழ்த்தி பேசும் அளவுக்கு இருந்தது இவருடைய உரத்த சிந்தனை. உரத்த சிந்தனை மேடையிலே உரக்க பேசி பாராட்டு பெற்றார். இவர் குரலை கேட்டவருக்கு இவரிடம் பேச பிடிக்கும், நட்பு கொள்ள பிடிக்கும். அப்படி இவர் குரலின் காந்த சக்தியால் விஷயத்தை கேளுங்க. நான் என்ன சொன்ன கேளுங்க. ஒருத்தரை பத்தி சொல்றோம், அந்த சிறப்பியல்பு நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இவர் குரலை கேட்டவருக்கு இவரிடம் பேச பிடிக்கும், நட்பு கொள்ள பிடிக்கும். அப்படி இவரின் குரல் காந்த சக்தியால் பார்வையற்றோருக்கான, நோட் பண்ணுங்க, பார்வையற்றோருக்கான பாடத்திட்டத்தையே தமது குரலால் குறுந்தகட்டில் பதிவு செய்து புகழடைந்தார். தமது மகளாய் இருந்தாலும் திறமைகளை மட்டுமே மதித்து வாய்ப்பளிக்கும் சிவநேய பேரவையின் நிறுவனர் மகஸ்ரீ ஐயா பெத்த மகளையே அமைப்பின் வளர்ச்சிக்கு தத்து எடுத்தார். பெத்த மகளையே அமைப்பின் வளர்ச்சிக்கு தத்து எடுத்தார். பெற்றார், அந்த அமைப்புக்காக தத்தும் எடுத்தார். அது மட்டுமா, ஊருமின் தமிழால் பாரதிதாசன் கவிதை அமைப்பு, பன்னிரு திருமுறை மன்றம் என்று விருதுகளை வீட்டுக்கு அள்ளி சென்றார். இது மட்டும் போதாதென்று ஆலய குட முழுக்குகளிலும் தாய் தமிழ் கவின்மிகு வர்ணனை முழக்கம் செய்தார். என்னடா ஒரே பில்டப்பா இருக்கு. வழக்கமா நமக்கு பில்டப் கொடுத்தே பழக்கம், அதுவே வரும் டைலாக்ல. பில்டப்பா இருக்க யாருன்னு பேரை சொல்லலையேன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது என்னுடைய காதுல. இவர் தாங்க ஆனந்தி. ஆமாங்க, ஆனந்தி ஸ்ரீராமன். ஆத்மார்த்தமான இவர் பேச்சை தற்கால ஆன்மீகம் ஆத்மாவின் தேடலேன்னு பட்டைய கிளப்ப வர்றாரு. எதிரணிக்கு முட்டையை கொடுக்க வர்றார். வாங்க ஆனந்தி. பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இங்கு ஆன்லைனில் அப்டேட் வரும், அப்போது பட்டிமன்றத்தை பார்த்து ரசித்துக் கொள்ளலாம் என்று இல்லாமல் தங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த நிகழ்வுக்காக வந்து இருந்து கேட்டு ரசிக்க வேண்டும் என்று வந்த உங்கள் அன்பான உள்ளங்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கம். அதாவது தலைப்பை முதல்ல நம்ம பார்க்கணும். தற்காலிக ஆன்மீகம் ஆத்மாவின் தேடலே ஆன்லைன் அப்டேட்டா, ஆத்மாவின் தேடலா ஆன்லைன் அப்டேட்டா? இதில் நான் ஆத்மாவின் தேடல் தான் தற்காலிக ஆன்மீகம் என்பதை பற்றி பேச போகிறேன். இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய அறிஞர் சொன்னார்கள், ஆன்லைன் பரிமாற்றம் இவர் கொடுத்தார், இங்கு நடக்க போகிறது என்றெல்லாம் தகவல்லாம் கொடுத்தார் ஆன்லைன்ல. இதுவே ரொம்ப எங்களுக்கு சௌரியமா இருக்குன்னு தான் சொன்னார். 17வது வருட ஆண்டு விழாவை இந்த ராஜராஜேஸ்வரி மன்றம் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மூலமாக இருப்பது நம்முடைய தலைவருடைய ஆத்மாவின் உள்ளுக்குள்ளிருந்து எழுந்த அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், பக்தியை பரப்ப வேண்டும், தொண்டினை அனைவருக்கும் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஆத்மார்த்தமான இறை சிந்தனை தான் அவரை 17 வருடங்களாக இன்று வரை இழுத்துக்கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகள் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கின்றது. அதற்கு ஆன்லைன் அப்டேட் ஒருபோதும் துணை செய்யாது. ஆன்லைன் அப்டேட் என்பது நம்முடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுல ஒரு தொழில்நுட்ப கருவி. அப்ப அது ஆர்டினரியா போன்ல பேசிட்டு இருந்தோம், அப்புறம் ஒரு பேஜர் வந்தது, இப்ப மொபைல் வருது, இப்ப அனுப்புறோம், இப்ப ஏஐ வரலும் வந்துருச்சு. இது ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றமான ஒரு விஷயமாகத்தான் இதுல பார்க்கணுமோ வெஞ்சி
இதுல போய் நம்ம ஆன்மீகம் தான், ஆன்லைன் அப்டேட் தான் ஆன்மீகம் என்று உறுதிப்பட நம்ம சொல்ல முடியாது. அதுல தலைப்பினை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். ஆன்மீகம் என்றால் என்ன? முதல்ல ஆன்மீகம் என்றால் என்ன? பக்தி செய்வது, தொண்டு செய்வது, பிறகு இறைவனோடு நாம் நம்மளுடைய நாம ஜபங்களை செய்வது, இறைவனுக்கு தோத்திரங்கள் செய்வது, இவை தியானம் செய்வது, இவையெல்லாம் தான் ஆன்மீகம். உங்கள் அப்டேட்டுகளில் சில ஆன்மீக தகவல்கள் வருகின்றது, அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம், நான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. நம் படைப்பினுடைய நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக இங்க பிறந்திருக்கோன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் நமக்கு இந்த ஆன்மீகம்னா என்ன அப்படின்றது நமக்கு புரியுமே. இங்க விவேகானந்தர் சொல்றார் இல்லையா, படிப்படியா நீங்க பண்ற ஒரு பக்தி, நீங்க செய்யற தொண்டு, நீங்க செய்யற அர்ச்சனை, நீங்க செய்யற நாம ஜபம், நீங்கள் செய்யும் வீட்டிலே செய்யும் மத சடங்குகள் எல்லாமே என்னத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் படிப்படியா அப்படின்னு சொன்னா, நாம் ஒரு ஆத்மா அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கானதான் இப்ப சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே. எப்பொழுது நம்ம ஆத்மா, நாம ஆத்மா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இறையோட நம்மள கனெக்ட் பண்ணணும். ஆன்லைன் அப்டேட் கிடையாது. அப்பரும் நாவுக்கரசரும் மாணிக்க வாசகரும் சுந்தரரும் நம் அடியார் பெருமக்களும் எல்லாம் இறைவனை இப்படின்ற நேரத்துல க்ஷண நேரத்துல அவங்க பார்த்தாங்க இல்லையா, விடையேறி பெருமானும் உமையம்மையோடு காட்சி அத்தனை 63 நாயன்மார்களுக்கும் நால்வர் பெருமக்களுக்கும் அவர்கள் செய்த பல மிராக்கிள்ஸ் எவ்வளவோ பண்ணினாங்க. இறந்து போன சாம்பலை வச்சு குழந்தைய உயிர்ப்பிக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம்னு தெரிஞ்சிருந்ததுங்க. அதனாலதான் அவங்க எல்லாமே செய்ய முடிஞ்சது. அவரோட கனெக்ஷன் எப்படின்னா, நமக்கு டிவைன் அப்டேட், இவங்களது ஆன்லைன் அப்டேட், அவங்களோடது எல்லாமே டிவைன் அப்டேட். கடவுள் இமீடியட்டா என்ன ஆயிடுவாரு, நம்மளோட கனெக்ட் ஆயிடுவார். மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா, நள்ளிரவில் நட்டம் புரிந்தாடும் நாதனே. எங்க நள்ளிரவில் நட்டம் புரியுறான், நம்ம இதயத்துக்குள்ள இருக்கான். கூப்பிட்டாலே நமக்கு இப்படிங்கிற நேரத்துல இறைவன் வந்துருவான். பாஞ்சாலி துரியோதனன் துச்சாதனன் துயிலெல்லாம் உரிக்க 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 என்ன பண்ணா, அவள் தன்னுடைய இதயத்திலே வைத்திருந்த அந்த இறையை, கிருஷ்ண பரமாத்மாவை அவள் தன்னுடைய ஆத்மாவோடு தொடர்பு கொண்டு அழைத்தாள். கோவிந்தா கோவிந்தா அபயம் என்று. அப்படி அழைத்ததுனால தான் நீங்க ஆன்லைன் அப்டேட்டை போட்டு அழைச்சாங்க. இதயத்திலேருந்து அழைத்த ஒலிக்கு அந்த டிவைன் கனெக்ஷன் வந்து அவர் அவளை காப்பாற்றுகிறார். நம்ம தற்காலிக ஆன்மீகமோ, எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி எதிர்காலமோ தற்காலிகமோ இறந்த காலமோ எப்பேற்பட்ட காலமாக இருந்தாலும் நாம் இதே திருமுறைகளை பத்தி தான் பேசணும். இதே திருவாசகத்தை பத்தி, 4000 திவ்ய பிரபந்தங்களை பத்தி, பகவத்கீதையை பத்தி மறுபடியும் 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 அந்த டிவைனோட கனெக்ட் ஆகி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா பல தோத்திரங்களும் சாஸ்திரங்களும். அதைத்தாங்க நீங்க ஆன்லைன்ல திருப்பி திருப்பி அப்டேட் பண்ணி திருப்பி திருப்பி நீங்க போட்டு கேட்டாலும் அவ்வளவுதான். கேட்கும் போது சுவாரஸ்யமா இருக்கும். அங்க சார்ஜ் கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஆனா அந்த இறையுள்ளே நம்மளுடைய மனசுக்குள்ளே அந்த இறையை நாம தக்க வச்சுக்கிட்டோம்னா என்னைக்குமே கடவுள் நம்மளை விட்டு போகவே மாட்டார் இல்லையா. நம்ம இந்த உலகத்துல 84 வரை உயிரினங்கள் இருக்கோம். அந்த எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்காத ஒரு சக்தி என்னன்னா நமக்கு மனிதனுக்கு கிடைச்சிருக்கு. புல்லாகி புழுவாய் சொல்றார் இல்லையா மாணிக்க வாசகர். இந்த மாதிரி பல பிறப்புகள்லாம் போய் இப்போ மனுஷன்ற ஒண்ணு கிடைச்சிருக்கு நமக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடணும், காரைக்கால் அம்மையார் கேட்டாங்க இல்லையா, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உணை என்றும் மறவாமை வேண்டும்னு கேட்ட அந்த பிறவாமை நிலைக்கு நம்மளெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும். இந்த தொண்டு செய்யறது இதெல்லாம் இது படிக்கட்டுகள். ஏனியா போறோம். போய் நம்ம யாரோட கனெக்ட் பண்ணணும், இறைவனோட நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கு மூலமாக இருப்பது தியானம், மூச்சு பயிற்சி. இவையெல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கால நேரத்துக்கு வரும்போது தினமும் நம்ம அந்த நாள் மாதிரி காட்டுக்கோ மலைக்கோ எல்லாம் போய் உட்காந்தெல்லாம் தியானம் எல்லாம் பண்ண முடியாது. தற்காலிக ஆன்மீகம் என்ற பேச்சால சொல்ற, பஸ்ல போறச்ச இங்க உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு இறைவனுடைய நாமத்தையோ நீங்க மனசுக்குள்ளேயே
என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவனுடைய இதுலயே இருந்தா நீங்க நினைச்சதெல்லாம் கூட நினைக்குங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு இறை அனுபவம் கிடைச்சிருக்கும்? நீங்க கோயில் உள்ள போனாலே மொபைலை வச்சுட்டு வந்துருங்கன்னு தான் சொல்றான். அந்த இடங்களில் அனுமதியே இல்லாத ஒரு பொருள், அதுவே தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நான் அதை குத்தமாவே சொல்லல, நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது, பகிர்ந்துக்கிறோம். ஆனா கோவிலில் போகும்போது செல்போனை எடுத்து வராதீர்கள், செல்போனை அணைத்து விட்டு வரவும் தான் சொல்றான். ஒரு இறையினுடைய சேர்வதற்கு இதை கொண்டு வராதன்னு சொல்றான். நீ ஏதோ தெரிஞ்சுக்கோ அதை பார்த்து. ஒரு ஆன்மீகமானதை பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு நிகழ்வு வரும், உன் மனசை கலைச்சிரும், உடனே அதுக்கு போவ. அதுலயேவா நம்ம இருக்கோம்? மாறி 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 போயிட்டு இருக்கோம். கால விரயம் நேர விரயமும் குடிக்கிறது. ஆனால் அதை நாம் உபயோகமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை தவறாகவே சொல்லவில்லை அப்டேட்டை. ஆனால் நம்முடைய ஆத்மாவின் தேடல் இருந்தால்தான் அந்த ஆன்மீகமானது நமக்கு சித்திக்கும். பாரிஸ் டு பாரடைஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கிருந்து நம்ம சொர்க்கத்துக்கு போலாம் பாரடைஸ்க்குன்னு. ஆனா இப்ப இந்தியா டு பாரடைஸ் தான். அவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த அனைத்து வெளிநாட்டவர் எல்லாரும் ஏங்க இந்தியாவுக்கு வராங்க? இந்தியாவுக்கு எதுக்கு வரணும்? டெக்னாலஜில ஹைஃபையா இருக்கு. அமெரிக்கா இருக்கு, லண்டன் இருக்கு, எல்லா நாடுகளும் இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தேடி எதற்காக வராங்க? இந்தியாவுக்கு வராங்கன்னா அந்த இடத்துல நம்ம இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி, இது ஒரு ஆன்மீக பூமி, இதை தேடி வராங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த குரு பரம்பரைன்றது ஒண்ணு அங்க கிடையாது, இங்க நமக்கு ரொம்ப உண்டு. இங்கு பல மடங்கள் இருக்கின்றது, பல ஆதீனங்கள் இருக்கின்றன. இப்ப ஆதீனங்களில் இருப்பவரும் மடங்களில் இருப்பவங்க எல்லாம் போதனைக்கும் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் அவங்களோட ஆத்ம சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா நம்ம குருமார்கள்லாம்? அவங்கெல்லாம் ஏற்கனவே நாம ஒரு ஆத்மா என்பதை புரிந்து அந்த ஆன்மீகத்தின் உச்சநிலையை தொட்டவர்கள். அதனால நம்ம அவங்க சொல்ற வழியை தான் நம்ம இப்ப பின்பற்றுகிறோம். தீட்சை கொடுக்கிறார்கள், அதெல்லாம் நீங்க இயல்பா உங்க ஆத்மாவோட ஒன்றி வாங்குறீங்க, சிவ பூஜை எல்லாம் பண்றீங்க. இதுதான் இது எந்த காலமா இருந்தாலும் தற்காலிகமா இருந்தாலுமே நம் பிறப்பின் நோக்கமே இறைவனை அடைவது என்பதுதான். ரமண மகரிஷி 16 வயசுலயே வந்துட்டார். அதனால ஆண்டாள், நம்ம ராமானுஜர், பல ஆன்மீகவாதிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எல்லாருமே தம் ஆத்ம நிலையை உணர்ந்தவர்கள் தான். ஆதிசங்கரரும் அத்வைதம் அகம் பிரம்மாஸ்மி, நம் சைவ சித்தாந்தம் சொல்கிறதே, பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதிவினை போல் பசு பாசம் மனாதி, பதியனைகிர் பசு பாசம் இல்லாது. எப்ப அங்க இறைவன் ஒருத்த இருக்கானோ அப்ப இங்க ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இது எப்ப தன்னோட அம்மா வீட்டுக்கு ஒரு குழந்தை போய் சேரணும்னு நினைக்குமோ இந்த ஆத்மா தேடிக்கிட்டே இருக்கும், எப்ப அந்த இறையை போய் அடையலாம். அதை தான் சைவ சித்தாந்த கருத்தும் நமக்கு வலியுறுத்துகிறது. அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் எல்லாமே அந்த இறையை நாடுவதுதான் நம் பிறப்பின் நோக்கம் என்பதனால் தற்காலிக ஆன்மீகம் என்பது ஆத்மாவின் தேடலாகும். நீங்க ஒரு கதை படிச்சிருப்பீங்களே, கிணத்து தவளையில ஒரு கடல் தவளை வந்த போது கேட்டது, அம்மா நீ எங்கேருந்து வரேன்? நான் கடல்ல இருந்து நான் வந்தேன். ஓ, அந்த கடல் எப்படி இருக்கும்னா அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிச்சான். ஐயே, அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இதுதான் பெருசு, நான் இந்த கிணத்துக்குள்ளதான் இருப்பேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாதிரி இவர்கள் மூவருமே ஆன்லைன் அப்டேட்டில் வரும் பல சில தகவல்கள் தான் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டால் கிணற்று தவளை போல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நேர்ந்த இறைவனடி சேராதார். அந்த கடலாகி பிறவி கடலை நம்ம கடக்கணும் இறைவனை அப்படின்னோன்னா நாங்க அது இதை விட்டே வரமாட்டேங்க. வெளியிலன்னாக்கா எப்படிங்க? வெளில வந்துதான் ஆகணும், ஆத்ம விசாரம் பண்ணிதான் ஆகணும். இறைவனுக்கு நாம் எப்பவும் ஆன்மாவில் கோவில் கட்டணும், பூசலார் நாயனார் மாதிரி என்று சொல்லிக்கொண்டு இத்தகைய அருமையான வாய்ப்பை அளித்த இந்த மன்றத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கத்தை செலுத்தி நன்றி கூறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆத்மாவின் தேடலுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா தயார் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நாம ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த சொல்வன்மை இயற்கையாகவே அவரிடத்துல இருக்குது. முதல்ல எடுத்த உடனே சொன்னாங்க, ஆத்மார்த்தமா சொன்னாங்க. நான் அதுலயே உள்ளம் உருகி போயிடுச்சு. என்ன சொன்னாங்க? ஆத்மார்த்தமா இந்த வழிபாட்டு மன்றத்தை 17வது வருஷத்துல கடுமையா உழைச்சி ஆத்மார்த்தமா பண்ணதுனால இந்த 17வது வருடம்னாங்க. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது ஆன்லைன் அப்டேட்டடை தொழில்நுட்பமாக மட்டும் பார்க்கணும்னு சொன்னாங்க. கரெக்ட். கடைசியை கொண்டு கிணத்து தவளையில முடிச்சாங்க பாருங்க. அப்பா,
என்னன்னு பாத்தீங்களா? அதான் புலிக்கு பூனையா, புலிக்கு பிறந்தது பூனையா, தாய் 8 அடி 80 அடி சொன்னா கரெக்டா? பக்தி தொண்டு செய்வது, நாம சங்கீர்த்தனம் எல்லாமே ஆத்மாவினுடைய தேடலாகத்தான் செய்ய முடியுமே தவிர ஆன்லைன்ல வராது. அந்த ஆத்மாவுடைய தேடல் தான் ஒரு புரிதலை வரவழைக்கும். நாயன்மார்கள் எல்லாம் ஆத்மாவின் தேடலாகத்தான் சொன்னார். நடுவில் திருமந்திர பாடலையும், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் ஆலயம், அந்த திருமந்திர பாடலையும் கொண்டு வந்தார். முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அந்த பாஞ்சாலியினுடைய துகில் உரிக்கப்பட்ட போது ஆத்மார்த்தமா கிருஷ்ணனை நினைச்சதுனால தான் அது வந்தது. அதை ஆன்லைன்ல போட்டு கிருஷ்ணா எனக்கு சேலை அனுப்புனா வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பாயிண்ட் அதை உழைக்கணுங்க. அது ஆத்மாவின் தேடலோ ஆன்லைன் தேடலோ உழைக்கணும். கடுமையாக உழைச்சி பாயிண்டை கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று சொன்னாங்க பாருங்க, சார்ஜ் கட் ஆகிடுனாங்க. சார்ஜ் கட் ஆகிட்டு அங்கே ஏது ஆன்லைனு ஆஃப்லைன் ஆகிடுது. அது அற்புதமான பிறவாமை நிலைக்கு ஆத்மா தேடல். காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு சொன்னாங்க. தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் ஆன்லைன்ல பண்ண முடியாது. நாம ஆத்மாத்மா உட்கார்ந்து பண்ணாதான் அது அற்புதமாக இருந்தது. கோயிலுக்குள் செல்போன் அனுமதி இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் சாஸ்தானையாவும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு போயிருக்கிறோம். நம்மளை பூரா மறைச்சிட்டு செல்போனை தலைக்கு மேல தூக்கி வச்சுன்னு பாக்குறாங்க. அப்ப சாமி நீ பாப்பியா, மொபைல பாப்பியா? நம்ம சாமி எப்போ வராருன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலதான் ஆனந்தம் இருக்கு. அந்த 5 நிமிஷம் தான் அவருடைய ஆட்டம். அதனால ஆத்மாவினுடைய தேடலை ஆத்மார்த்தமா பண்ணியிருக்காங்க. நிறைய பேசினாங்க. அப்புறம் அவங்கள பத்தி பேசின ஆதிசங்கரர், ராமானுஜர், அத்வைதம் முதல் விசிஷ்டாத்வைதம் வரை துவைதம் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. பாயிண்ட் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கீங்க, ஆத்மார்த்தமா பண்ணியிருக்கீங்க. தீர்ப்புக்கு இன்னும் இருக்கு.